அறிவாட்டாய நாயனார். 63 நாயன்மார்களில் குறிப்பிடத்தக்கவர் அறிவாட்டாய நாயனார். இவர் எத்தகைய துன்பங்கள் வந்த போதும் தனது சிவத்தொண்டிலும் பக்தியிலும் எத்தகைய மாறுபாடும் காட்டாது பக்தியே பரமானந்தம் என்று ஒரே நிலையில் உறுதிபட இருந்தார். சிவபெருமானுக்கு கொண்டு சென்ற நிவேதன பொருள் கீழே தவறவிட்டதால் தன் உயிரை மாய்த்துக் கொள்ள துணிந்த அறிவாட்டாய நாயனாரை சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்ட தொகையில் எஞ்சாத வாட்டாயன் அடியார்க்கும் அடியேன் என்று போற்றுகிறார். செந்நெல் அரிசி அமுதும் செங்கீரையும் மாவடுவும். அறிவாட்டாய நாயனார் சோழ நாட்டில் இருந்த கணமங்கலம் என்னும் ஊரில் வேளாளர் மரபில் பிறந்தவர். தற்போது கண்ணத்தங்குடி என்று அழைக்கப்படுகின்றது. இது திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டத்தில் அமைந்துள்ளது. இவருடைய இயற்பெயர் தாயனார் என்பதாகும். இவரும் இவர் மனைவியும் சிவபெருமானிடம் மாறாத அன்பு கொண்டிருந்தனர். பெரும் செல்வந்தராக இருந்த தாயனார் நாள்தோறும் சிவபெருமானுக்கு செந்நெல் அரிசியில் சம்பா அரிசி திருஅமுது செய்து செங்கீரை சமைத்து மாவடு சேர்த்து எடுத்துக்கொண்டு கணமங்கலம் அருகில் இருந்த திருதண்டலை தண்டலைச்சேரி ஊரிலிருக்கும் நீள்நெறிநாதர் ஸ்திரபுத்தீஸ்வரர் கோயிலில் உள்ள சிவனை தரிசித்து நைவேத்தியம் செய்வார். இறைவன் உணவை எடுத்து கொண்டதற்கு சான்றாக தாயனாருக்கு விடேல் என்ற சத்தம் ஒன்று கேட்கும். சத்தத்தை கேட்ட பின்பு சிவனடியார்களுக்கு உணவு அளித்த பின் தானும் உணவருந்தி அன்றைய காரியத்தை தொடங்குவார். தாயனார் கோவிலுக்குச் செய்து வந்த திருப்பணிகள் பலவற்றுள் இதை ஒரு முக்கிய திருப்பணியாக கொண்டிருந்தார். சிவபெருமானின் திருவிளையாடல். சிவபெருமான் தன் மீது அன்பு கொண்ட தாயனாரின் பக்தியை உலகிற்கு தெரியப்படுத்த திருவிளையாடல் புரிய திருவுளங் கொண்டார். சிவபெருமானின் திருவிளையாடல் படி தாயனாரின் செல்வ வளங்கள் சிறிது சிறிதாய் குறைந்து அவரை வறுமை வாட்டியது. வறுமை தன்னை ஆட்கொண்டபோதும் சிவபெருமானுக்கு செய்யும் திருத்தொண்டை நிறுத்தவே இல்லை. செல்வந்தராக இருந்த தாயனார் கூலிக்கு வேலை செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டார். வறுமையின் பிடியில் இருந்த தாயனார் கூலி நெல் அறுத்து அதன் வாயிலாக செந்நெல்லையும் கார்நெல்லையும் பெற்று வந்தார். கூலியாக பெற்ற செந்நெல்லை கொண்டு சிவபெருமானுக்கு திருஅமுது நைவேத்தியம் செய்து அகமகிழ்வார். மீதமுள்ள கார்நெல்லை தனக்குமாக பயன்படுத்தி வந்தார். தனக்கு கிடைக்கும் நெல்மணிகளில் செந்நெல்லை சிவனுக்கும் கார்நெல்லை தனக்குமாய் ஒதுக்கி வந்ததை அறிந்த சிவபெருமான் ஒரு கட்டத்தில் கூலியாக கிடைக்கும் நெல் அனைத்தும் செந்நெல்லாக மாற்றினார். தாயனார் தம் சாப்பாட்டிற்கு கார்நெல் இல்லையென்னு கவலைப்படாமல் எம்பெருமானுக்கு நிறைய செந்நெல்லாகவே கிடைத்தற்காக மகிழ்ச்சியுற்றார். அனைத்து செந்நெல்லையும் அமுதாக்கி நைவேத்தியம் செய்து வந்தார். தன் வீட்டின் கொல்லை புறத்தில் இருந்த கீரைகளை சமைத்து கணவனும் மனைவியும் உண்டு வந்தனர். சில நாளில் கீரையும் கிடைக்காமல் தண்ணீரை மட்டுமே அருந்தி இறைத்தொண்டை எந்த தடையும் இன்றி தொடர்ந்து வந்தார். தாயனாரும் அவரது மனைவியும் பல நாள் பட்டினி கிடந்தாலும் கூலியாக வரும் செந்நெல்லை சிவபெருமானுக்கே அமுதாக்கி நைவேத்தியம் செய்து பின் அடியார்களுக்கு கொடுத்து வந்தனர். ஒரு நாள் வழக்கம்போல் தாயனார் நைவேத்தியத்திற்காக கூடையில் செந்நெல் திருவமுது செங்கீரை மாவடு போன்றவற்றை சுமந்து கொண்டு மனைவியுடன் நீள்நெறி நாதர் கோயிலை நோக்கிச் சென்று கொண்டிருந்தார். பல நாட்களாக பட்டினி என்ற நிலையால் அவரது கால்கள் மேற்கொண்டு நடக்க முடியாமல் தள்ளாடின. தாயனாரின் பின்னால் வந்த அவரது மனைவி தன் கணவன் கீழே விழுந்து விடாமல் இருக்க தனது கையால் கழுத்தை தாங்கி பிடித்தும் சரிந்து விழுந்தார். இதனால் அவர் தலையில் சுமந்திருந்த கூடை விழுந்து செந்நெல் அரிசி திருஅமுது செங்கீரை மாவடு போன்றவை மண்ணில் சிதறியது. இதை தன் தவறாகவே நினைத்து வருந்திய தாயனார் சிவனுக்கு கொண்டு வந்த பிரசாதங்கள் கீழே விழுந்ததில் பதறினார். முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி. இன்று எப்படி உங்களுக்கு அமுது படைப்பேன்? தங்களை பட்டினியாக்கி விட்டேனே. இனி நான் எப்படி உயிர் வாழ்வேன்? வாழ்ந்து என் செய்வேன் என்று தன் இடையில் சொருகி வைத்திருந்த அரிவாளை எடுத்து கழுத்தை அறுக்க முயன்றார். அப்போது நிலவெடிப்பில் இருந்து வெளிப்பட்ட ஒரு கை தாயனாரை தடுத்து நிறுத்தியது. மேலும் நாள்தோறும் சிவபெருமானுக்கு தாயனார் நைவேத்தியம் செய்யும் போது கேட்கும் விடேல் விடேல் என்னும் ஓசையும் எழுந்தது. சிவபெருமானின் திருக்கரம் தாயனாரின் கரத்தை பற்றியவுடன் கழுத்தை அறுக்க முயன்றதால் உண்டாகிய காயமும் பிற வினைகளும் அகன்றன. நடந்தவைகளை கண்ட தாயனாரும் அவருடைய மனைவியும் இறைவனின் கருணையை எண்ணி வியந்தனர். அப்போது ரிஷப வாகனத்தின் மீது உமையம்மை சமேத சிவபெருமான் காட்சியளித்து உன்னுடைய அன்பினைக் கண்டு வியந்தோம். நீ உன் மனைவியுடன் கைலாயத்தில் எம்மோடு வாழ்வாயாக என்று அருள் செய்து மறைந்தார். இறைவன் இவ்விடத்தில் அமுது செய்யும் பேற்றினை நான் பெறவில்லையே என்றெண்ணி அரிவாளால் தன்னுடைய கழுத்தை அறுக்க முயன்றதால் தாயனார் அரிவாள் தாய நாயனார் என்று அழைக்கப்பட்டார். நாளடைவில் அதுவே அறிவாட்டாய நாயனார் என்றானது. குருபூஜை நாள். அறிவாட்டாய நாயனார் சிவனைக் கண்டு சித்தி அடைந்த நாளான தை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் குருபூஜை நாள் கொண்டாடப்படுகிறது. தண்டலை நீள்நெறிநாதர் கோயிலில் அறிவாட்டாய நாயனாருக்கு சிலை உள்ளது. குருபூஜை நாள் அன்று அப்பகுதி மக்கள் செந்நெல் அமுது படைத்த அறிவாட்டாய நாயனார் நினைவாக இந்த கோயிலில் திருஅமுது நைவேத்தியம் செய்வது காலங்காலமாக நடைபெறுகின்றது.